அருமை அவர்கள் பாரதி எப்படி ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தான் என்பதற்கு ஏறத்தாழ அவனுடைய படைப்புகளில் இருந்த எல்லா பாடல்களையுமே தொட்டு காட்டி சொன்னார்கள். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. அது ரொம்ப அழகாக சொன்னார். கண்ணனை காதலியாக பார்த்தது, கண்ணனை நண்பனாக பார்த்தது, அதை விட கண்ணனை வேலைக்காரனாக பார்த்தது. ரொம்ப அழகாக சொன்னார். அந்த பாட்டு ஒரு பழைய சினிமாவில் ரங்காராவ், எஸ்வி ரங்காராவும் நடிகர் திலகமும் நடித்த ஒரு படத்தில் பாட்டாகவே வந்தது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான். ரொம்ப அழகாக ஆன்மீக சிந்தனைகளை சொல்லி நடைமுறை செய்திகள். அந்த ஒரு பாட்டியம்மா கொதிக்கிற எண்ணெயில் பாரதி என்ன சொல்கிறான், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாக்கு. நடைமுறையில் அந்த பாட்டியம்மா கொதிக்கிற எண்ணெயில் கைவிடுவாங்க. ராஜபாளையமா அவங்க ஸ்ரீலிபுத்தூரில் நான் இணையத்தில் பார்த்தேன். கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே கைவிடுது அம்மா. அப்படி வடை சுடுவாங்க. நமக்கு பல பேர் இந்த வாயில் வடை சுடுறவங்கள தான் தெரியும். ஆனால் கொதிக்கிற எண்ணெயில் கைவிட்டு வடை சுடுற அந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக செய்தீங்கம்மா கவிதா ஜவஹர். உங்களுக்கு எல்லார் சார்பிலும் வாழ்த்துக்கள். நீங்களும் அவர்களை வாழ்த்த வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்கள் பாரதியினுடைய தேசிய சிந்தனை என்கிற தலைப்பிலே கருத்துரையாற்ற வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அறிமுகம் தேவையில்லை. கவிக்கோவை வாப்பா என்று வாஞ்சையோடு அழைத்து வளர்ந்த தமிழ் மகள், உருது கவிதைகளும் எழுதும் ஆற்றல் வாய்ந்த முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்கள் நம் மன்றத்தின் செல்ல மகள் இப்போது உரையாற்றுகிறார். விசையுறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் பணிகளென்றோ எனும் என் தேசிய கவி மகாகவி பாரதியின் கல்வி கடவுளுக்கான சிந்தனையை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 29 ஆண்டு காலமாக தமிழால் மக்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். என் அன்பு அண்ணன் பிரகாசம் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் தேக ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகள். இந்த மேடையில் பாரதியின் கனவு பெண்ணாக உட்கார்ந்திருக்கக்கூடிய கோட்டாட்சியர் என் அருமை சகோதரி காயத்ரி, வரப்பில் பண்ணையார், தொட்டிலில் குழந்தையின் அழுக்குரல், வயலில் சொட்டியது தாய்ப்பால் என்று பெண்ணுக்காக எழுதுகோலை உயர்த்திய என் மண்ணின் கவி அறிவுமதி, சிறுவிரல் பிடித்து பேச்சு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், குரலை இப்படித்தான் வைக்க வேண்டும், ஒரு குரலையோ செய்யுளையோ சொல்லுகின்ற பொழுது கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் மன்னனம் செய்து பேசியாக வேண்டும், நிற்கின்ற தோரணையில் கம்பீரம் வேண்டும் என்று நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கின்ற நாள் முதல் எங்களை சிறுவிரல் பிடித்து மேடையில் பேச்சையும் நாகரிகத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை அண்ணன் இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்களே, ராஜபாளையத்திலிருந்து வந்து கொஞ்சம் கூட தனக்கு கொடுத்த நேரத்தை குறைக்காமல் கூடுதலாகவே பேசி கம்பீரத்துடன் உட்கார்ந்திருக்கக்கூடிய
என் அருமை தோழி கவிதா, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் வீட்டு மகள் இந்த பர்வீன் சுல்தானாவின் பணிவன்பான வணக்கம். காற்றலைகளில் எங்கோ கரைந்து நின்று பாரதி நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறான், அவன் தோள் மீது கை போட்டு நம் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று சகோதரியார் சொன்னார். அந்த பாரதியின் தோள் மீது கை போட்டு உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆத்மபூர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் கவிக்கோ அப்பா அவர்களுக்கு என் நினைவஞ்சலிகளுடன் பாரதியின் தேசிய சிந்தனை குறித்து சில மணித்துளிகள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். பாரதிக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம் என்றால், அவன் ஒரு கவி, அவன் ஒரு கவிஞன். இந்த இந்திய நாட்டின் 4 மிக முக்கியமான கவிஞர்களில் ஒருவன் மகாகவி பாரதி. இந்த உலகத்தில் இந்திய தேசத்தின் கவிஞர்கள் என்று சொன்னால் அல்லாமா இக்பாலை பற்றி தெரிகிறது, சாகுந்தலத்தை எழுதிய காளிதாசனை தெரிகிறது, கீதாஞ்சலியை எழுதிய ரவீந்திரநாத் டகூரை தெரிகிறது. மகாகவி பாரதியை இந்த தமிழகம் தாண்டி தமிழ் பேசும் மக்கள் கடந்து மற்றவர்களுக்கு தெரியவில்லை. காரணம் 2 பேர். ஒன்று, பாரதி அவன் இலக்கியத்தை தமிழில் மட்டும்தான் எழுதினான் என்பது. அந்த தமிழை படித்தவர்கள் அவனை உலகளாவிய நிலைக்கு கொண்டு செலுத்தவில்லை என்பது. ஒருவேளை மகாகவி பாரதி குயில் பாட்டை ஹிந்தியில் எழுதியிருந்தால் கீதாஞ்சலிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நோபல் பரிசு அவன் கைக்கு வந்திருக்கும் என்பதுதான் இலக்கியம் படித்த என் துணிச்சல். பாரதி ஒரு தேசிய கவி, தேசிய சிந்தனைகளுடன் அவன் தன் கவிதைகளை எப்படி எழுதினான் என்கின்ற சிந்தனையில் என் பேச்சை நான் செலுத்துகிறேன். இந்த இந்திய தேசத்தில் பிறந்த மகாகவி ஒவ்வொரு நாட்டையும், தான் வாழ்ந்த ஒவ்வொரு பிரதேசத்தையும் அறிமுகம் செய்யக்கூடிய நிலையில் தமிழகத்தை அவன் அறிமுகம் செய்கிறான். இப்போ வாணியம்பாடினாலே பிரியாணி, மதுரைன்னா மல்லி, ராஜபாளையம்னா நாய், நிமிர்ந்து நிற்கிற நாய். அதை இழந்து விட்டோம் நாம், அதை இழந்து விட்டோம். திருப்பதினா லட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அப்படி தமிழ்நாட்டிற்கு என்ன பெருமை என்று பேசுகிறான் பாரதி. இந்த தமிழ்நாடு எத்தகைய நாடு தெரியுமா? கல்வி சிறந்த தமிழ்நாடு. இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன்? புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னவன் பாரதி. பாரதி தமிழ் பற்றாளன். பாரதி பெண் விடுதலையை பாடியவன், ஜாதிய விடுதலையை பாடியவன். இதையெல்லாம் பாடிய பாரதி ஆன்மீக கவிஞனாகவும் இருந்திருக்கிறான். அவன் ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு பரப்புவதற்காக எழுதுகோலை உயர்த்தியவன் தான். இந்த வினாடியில் பாரதியை நான் எப்படி அடையாளம் காட்ட நினைக்கிறேன் என்றால், பாரதியினுடைய தேசிய சிந்தனை எப்படி இருந்தது, இந்த வினாடிக்கு அது ஏன் மிக மிக அவசியம் என்கின்ற போக்கிலே என் சிந்தனையை நான் செலுத்துகிறேன். ஐரோப்பா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதேசம், இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரதேசம். இந்த 2 பிரதேசங்களும் இதை போல வேறு பிரதேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய பிரதேசங்கள். இந்த பூலோகம் நிறைய நாடுகளை கொண்ட பூலோகம். எல்லா நாடுகளிலும் தேசப்பற்று உண்டு. எல்லா நாடுகளிலும் ஆன்மீக சிந்தனை உண்டு. இதிலிருந்து பாரதியின் சிந்தனை எப்படி மாறுபடுகிறது, இந்த தேச சிந்தனையாக எப்படி மாறுபடுகிறது என்று நான் சிந்திக்கிறேன். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் நாம் இலக்கியம் படிக்கிறோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்திற்கான அடையாளத்தை நெஞ்சிலே சுமக்கிறோம். இதற்கு நாட்டுப்பற்று என்று பெயர்.
நாட்டு பற்றோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும். பாரதி மட்டும்தான் நாட்டு பற்றை தேச பக்தியாக மாற்றிய கவி. அவன் பக்தி என்கின்ற அந்த புள்ளியை நோக்கி அந்த சுக்கானை திருப்புகிறான். எப்படி? இந்த உலகத்தில் நான் சொல்லுகிறேன், வாணியம்பாடியில் இதில் சொல்லலாம், நான் டெல்லியிலும் சொன்னேன், வாணியம்பாடியில் இது சொல்லித்தான் ஆக வேண்டும். பர்வீன் சுல்தானா பேசுகிறேன், தமிழ் பேசுகிறேன். இந்த உலகத்திலேயே பர்வீன் சுல்தானாவிற்குள் பராசக்தியை பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்திய நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது. இதுதான் இந்த தேசத்தின் சிந்தனை. இந்த தேசத்தின் சிந்தனை எப்படி வைக்கிறான் பாருங்க. ஐரோப்பாங்கிற பெரிய கண்டத்தை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 1921 ஆண்டிற்கு முன்னால், பாரதி இறந்த நாளுக்கு முன்னால் வரைக்கும் இந்த இந்திய நாடு 56 நாடுகளாக பிரிந்துதான் கிடந்தது. அவன் எழுதுகின்ற பொழுதும் நாடு அப்படித்தான் இருந்தது. ஐரோப்பியா கண்டத்தை பார்த்தால் போர்ச்சுகீசு, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி என்ற அந்த நாடும் பிரிந்துதான் கிடக்கிறது. நாமும் மிக 56 நாடுகளாக பிரிந்துதான் கிடக்கிறோம். அவன் இப்ப அதை பாடி இருந்தா பிரச்சனை இல்லைங்க. பாரதியின் தேசிய சிந்தனையை ஏன் நாம் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செலுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். 1921 ஆண்டிற்கு முன்னால் எந்த தேசத்து ஆளும் சிந்திக்கவே முடியாத விஷயத்தை பாரதியினுடைய கவிதைகளில் பாரதி சிந்தித்தான். அவன் இப்படி சொல்கிறான், இந்த இந்திய தாயை இப்படி சொல்கிறான்: தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்றறியாத இயல்பினளாம் எங்கள் தாய். சொல்லிவிட்டு சொன்னான், 30 கோடி முகமுடையாள். நானாவது 56, அவன் 30 கோடிங்கிறான். 30 கோடி முகமுடையாள். எப்படித்தான் ஐரோப்பியா நாடும், அது ஒரு 40-50 கோடி முகம்தான். அப்பொழுது அந்த பிரிட்டிஷார் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் எழுதினான், இந்த நாடும் பிரிவு நாடுதான். சிந்தனை எப்படி வைக்கிறான் பாருங்க. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன். அந்த அக்கினி குஞ்ச வைக்கிறான் பாருங்க, எப்படி நெருப்ப வைக்கிறான் பாருங்க. 30 கோடி முகமுடையாள் எனில் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள். இவ 30 கோடி முகம், இவளுக்கு உடம்பு ஒண்ணுதான், உயிர் ஒண்ணுதான். உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழிப்பதி நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள், ஆயிரக்கணக்கான மதங்கள், ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே சிந்தனையாளர்கள் என்று இந்திய இறையாண்மையை, தேசிய சிந்தனையை இந்த உலகிற்கு தந்த பிரபஞ்ச கவி மகாகவி பாரதி. அவன் பிறந்து நூற்றாண்டு இல்லை இது, அவன் இறந்து நூற்றாண்டு. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளியை அல்ல, மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகாகவியின் தேசிய சிந்தனை. நான் இப்படி யோசிக்கிறேங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பாட்டுல ஒரு நுட்பம் இருக்குப்பா. நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். இந்த தேசத்திற்கு என்று இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சிந்தனை என்ன தெரியுமா? நீங்க அதை மனிதநேய சிந்தனை என்று கொள்ளுங்கள், தேச பற்று என்று கொள்ளுங்கள், ஆன்மீக சிந்தனை என்று கொள்ளுங்கள். இந்த பாட்டை நான் அப்படி நிறுத்துறேன். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு மௌன பயிற்சிக்காக போய் உட்கார்ந்திருந்தேன். சொற்களால் ஆவது ரொம்ப சுலபம், மௌனங்களால் ஆவது சிரமம். மௌனங்களை கண்டுபிடித்தால் சொற்கள் வசப்படும். மௌனமா உட்கார்ந்த நேரத்தில் 2 காட்சி எனக்கு வருதுங்க. ஒருவர் இயேசு கிறிஸ்து வரார், இன்னொருவர் புத்தர் வரார். 2மே சிந்தனைக்குள்ள வருதுங்க. இப்ப நானும் நீங்களும் அன்பாக இருக்கிறோம் தான். ஈகோ எப்படி ஷூட் ஆகுது, டக்குன்னு ஏறுதில்ல மேல. முன்னால் இருக்கிறவங்களை வாலிபால் விளையாடும் பொழுது பந்து முன்னால் வந்துச்சுன்னா நெட் பக்கத்தில் இருந்தால் ஓங்கி பவுன்ஸ் பண்ணுவோம் தெரியுமா? அப்படி யாரை சாய்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற வேட்டை உலகம் இது.
இந்த வேட்டை உலகத்தில் நான் இயேசுவை சிந்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சில விஷயங்களை பேசும்போது. உடம்பு இருக்கல்ல, இது ரொம்ப வலிக்கும். அடிச்சா வலிக்கும். அந்த வலி மறக்காது, மறக்கவே மறக்காதுங்க. வலி மறக்காதுங்க. இந்த தேசத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள் நம்ம நிறைய பேரை சொல்றோம்ல, எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான். என்னுடைய குலை, ஈரக்குலை நடுங்க நான் வியந்து பார்க்கக்கூடிய வீரர்கள் உண்டு. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 25-26 வயசுங்க, தூக்குல போடுறாங்க. நான் பகத்சிங்கை வாசிக்கிறேன். பகத்சிங் இறப்பிற்காக அவனை அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது ரசகுல்லா சாப்பிட்டான். தேசத்துக்காக சாவ போறேன், ஸ்வீட் சாப்பிட்டு போனாங்க அவன் சாவறதுக்கு. சுகதேவை வாசிக்கிறேன், ராஜகுருவை வாசிக்கிறேன். இவர்களுடைய மரணங்கள் மிக மிக உயர்வானது. ஆனால் என் ஈரக்குலையை அசைக்கின்ற மரணம் எது தெரியுமா? சூர்யா சென்னின் மரணம். ஒரு ஆயுத கிடங்கை வைத்து தகர்த்தான் என்பதற்காக அவனையும் சாவடிக்கிறார்கள். இவர்களைப் போலத்தான் அவனையும் கொள்கிறார்கள் பிரிட்டிஷார். அவனை எப்படி கொண்டாங்க தெரியுமா? தூக்கில் எல்லாம் இட்டு கொள்ளல, ஒவ்வொரு முட்டியா அடிச்சு உடைக்கிறாங்க. உயிரோடைய கணுவா அடிச்சு உடைக்கிறாங்க. உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவன் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளும் நொறுக்கப்பட்டு உயிர் தங்கி இருக்கின்ற நேரத்தில் தூக்கல சாவ முடியாம தொங்க போட்டிருக்காங்க. அப்படி செத்தவன் 24 வயசு சூர்யா சென். நமக்கு திரைப்பட நடிகர் சூர்யாவை தெரியுமே தவிர இவனை தெரியாதுல்ல. அதனால தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் பேசுறது. இந்த சூர்யா சென் அப்படியே வைங்க. நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். உடம்பெல்லாம் அடிச்சு பிச்சு இருக்கிறாங்க, ஆணி அடிச்சிருக்காங்க, கால் கையெல்லாம் தொங்க போட்டிருக்காங்க. உயிர் பிரியிற அந்த வேதனையில, உடல் வலியில் உயிர் பிரியிற நேரத்தில் அந்த மனுஷன் சொன்னாங்க, இறைவா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சொல்ல முடியுமா? சொன்னால ஒருத்தன். புத்தன் கிடக்கிறான், 80 வயது, விசாக பௌர்ணமி அன்றைக்கு கழிய காலையில் 5 மணிக்கு சூரிய உதயத்திற்கு முன் நான் செத்து போவேன் என்று அறிவித்தான். 3 மாதத்திற்கு முன்னால். அன்னைக்கு விசாக பௌர்ணமி. மரத்தடியில் கிடத்தப்பட்டிருக்கிறான் புத்தன். ஆனந்தன் நிற்கிறான் பக்கத்தில். புத்தனுக்கு நினைவு தப்புகிறது. சரி, மக்களிடம் சொல்லிவிடலாம் என்று இரவு கிளம்பி போகிறான். மக்களுக்கு சொல்லுகிறான். மக்கள் சாறை சாறையாக அவனை தரிசிக்க வருகிறார். நினைவு தப்பிய நிலையில் கிடந்த புத்தனை பார்க்க சாறை சாறையாக வந்த பொழுது வந்த ஒருவன் நின்று போனான். அசைய மாட்டேங்கிறான். கடந்து போனா போக மாட்டேங்கிறான். ஆனந்தனிடத்தில் சொல்கிறான், நான் புத்தனிடத்தில் பேச வேண்டும். அவர் பேசக்கூடிய நிலையில் இல்லை. அவர் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது, பேச முடியாது. இல்லை, நான் அவரை ரொம்ப தேடி இருக்கிறேன், இன்னைக்கு தான் கிடைச்சாரு, அவர்கிட்ட நான் ஞானம் பெறணும், பேசணும். அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நிற்கிறான். வன்முறை வந்துவிடும் என்ற நேரத்தில் மரணத்தின் வாசலில் மூச்சை எண்ணிக்கொண்டிருந்த புத்தன் சொன்னான், ஆனந்தா அவனை அழை, நான் அவனுக்கு ஞானம் சொல்கிறேன். தாகம் எடுத்து ஒருவன் வருகிறான். ஓடிக்கொண்டிருக்கின்ற கங்கை யாருக்கு பக்கத்தில் நின்று கும்பிட்டு விட்டு போ என்று சொன்னால் எப்படி? அள்ளி பருகட்டும், அழைத்து வா என்றான் புத்தன். மரணம் அடைகின்ற நிலையில் கூட அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்யக்கூடிய நிலையில்தான் அம்மா அந்த பாட்டை நான் பார்க்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு நீங்களும் தான் வேண்டுறீங்க, நானும் தான் வேண்டுறேன். இன்னிலிருந்து ஒரு விஷயத்த சொல்றேன், தயவு செஞ்சு என் மனைவி மக்களும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் வேண்டிடாதீங்க. தப்பான வேண்டுதல். என்ன மேடம் இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நீங்க எரிச்சலாற அளவுக்கு அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. அதனால வேட்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நானும் என் மனைவியும் என் மக்களும் நலமாக இருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்வதை பார்த்து நான் மகிழ வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. தெளிவு தெளிவு. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். நானே என்ன பேசிட்டான் அப்படி? இதுக்கு முன்னால பேசினது இல்லையா? சாமி கிட்ட யாரும் கேட்டது இல்லையா? தேவார திருவாசகங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், பைபிள், திருக்குரான் எல்லாம் உங்களுக்கு முன்னால தானே வந்திருக்கு. அதில் இத்தனை தீர்க்கதரிசிகள் எல்லாம் பேசாத எதை நீ பேசிவிட்டாய்?
பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அப்புறம் அவன் சாமி கிட்ட பேசுவான். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். அப்படி என்னப்பா வரோம் கேட்ட? எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும், என் தெருவில் இருக்கிற நல்லா இருக்கணும், என் ஊரில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் மண் மீது உள்ள பட்டியல் பாருங்க, அங்கதான் இருக்குது அந்த சிந்தனை பட்டியல். மக்கள், மரங்கள், பறவைகள், புல், பூண்டு, பூச்சிகள் யாவும் நல்லா இருக்கணும்னு சொன்னா அது ஒரு சிந்தனையே கிடையாதுங்க. நல்லா இருக்குன்னு சொன்னா சிந்தனையே கிடையாது. நான் இயேசுவையும் ஏன் சூர்யா சென்னையும் ஏன் புத்தனையும் இங்கே சொன்னேன் என்றால், இந்த சிந்தனை தான் இந்த தேசத்திற்கான சிந்தனை. அவன் சொன்னான், மண் மீதுள்ள மரம், பறவை, புல், பூண்டு, பூச்சி இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து, நான் ஏதோ ஒரு காரியம் செய்யணும், அந்த காரியத்தில் அவர்களுடைய துக்கம் தீர வேண்டும் என்றாங்க. மற்றவர்களுடைய துக்கம் தீர்வதல்ல அவன் நோக்கம், தான் ஏதோ செய்யணுமா, அதுல துக்கம் தேரணுமா. மற்றவர்கள் துக்கத்தை கூட்டிக் கொள்ளுகின்ற வேலையை தானே செய்கிறோம். எங்கே அதை குறைப்பதற்கா அவன் சொல்றானே அடுத்தது, நான் ஆகாச மண்டலத்தில், அடே அப்பா, ஞான வெளியில் நின்று இதை உரைப்பேன், நீ இதை ஆகுக என்று சொல்வாயாக. இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த சிந்தனை என்ன கேட்டா தர்க்கில கூட கிடையாது, ஆன்மீக தேசம்தான் இது. இந்த இந்திய தேசத்திற்கே உரிய இறையாண்மையை இவன் பேசுகிறான். இப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு இருப்பதனால் தான் சொல்றான் பாருங்களேன். சாமி தானே கும்பிடுறான் அவன், ஏன் அடிக்கடி கொண்டு வந்த தேரை கொண்டு வந்து கோயிலில் நிறுத்துவான், அந்த தேரை கொண்டு வந்து இந்த கோயிலில் நிறுத்துவான். அவன் கொண்டு வர தேர் சாமி நிறுத்துற இடம் இந்தியா. கூட்டிட்டு வந்து அப்படி இந்தியாவில் நிறுத்திடுவான் பாருங்களேன். எப்பதம் வாய்த்திருமேனும், எந்த பதம் கிடைச்சிருந்தாலும் நம்மில் யாவருக்கும் அந்த நிலை பொது. எவன் சொல்லுவாங்க இத? நீ வேற நான் வேற. எப்பதம் வாய்த்திருப்பேனும் அது எல்லோருக்கும் பொது. 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம். நல்ல இந்த சிந்தனை வந்தா இன்றைக்கு இந்த நாடு பிளவுபடுமா? நம்ம ஞானம் ஞானம் பேசுறோம் இல்லப்பா, எது தெரியுமா ஞானம்? இந்திய தேசிய சிந்தனையில் பாரதி தந்த ஞானம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? இவ்வளவுதான் ஞானம். ஆண் பெண் பேதம் இல்லாமல் இருப்பது ஞானம். நான் இப்படி சொல்லுவேன், எல்லா நாடுகளிலும் குழந்தைகள் பிறக்கிறார்கள், இந்திய நாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். இந்த தேசத்திற்கு இவங்க ஏன் காயத்ரியும் அவ்வளோ வெப்பமா பேசினாங்க? என்ன காரணம் தெரியுமா? இலக்கிய சுடர் ஐயா உட்கார்ந்திருக்கார். 50 ஆண்டு கால உழைப்பிற்கு பிறகு வந்த இருக்கை, அவ்வளவு உழைச்சிருக்கார். அறிவுமதி அண்ணா உட்கார்ந்திருக்கார். 50, 55, 60 ஆண்டுகள் உழைப்பு வந்திருக்கு. காயத்ரி அம்மா உட்கார்ந்திருக்காங்க, கவிதா அம்மா உட்கார்ந்திருக்காங்க, நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த சேர் இருக்குல்ல, இது 8000 ஆண்டு கால உழைப்பு. அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து உட்காந்துட முடியாது. கமெண்ட் வேணாலும் அடிக்கலாம், பாராட்டுறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப எளிதுங்க. அதனால் தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பாரதி பாஞ்சாலி சபதத்தை படைத்தது தேச விடுதலைக்காக அல்ல, பெண் விடுதலைக்காக. அவன் பெண் விடுதலைக்காக எழுதியதுதான் பாஞ்சாலி சபதம். அதனால் தான் அவனுடைய உள்ளம் கொதிக்குது. நான் இப்படி சொல்கிறேன், இந்த நாட்டில் ஆன்மீகத்தை பேசிய பாரதி, ஆன்மீக கவிதான் அவன் என்கின்ற அந்த பிம்பத்தில் இருந்து கொஞ்சம் அவனை நகர்த்துகிறேன் நான். அவன் சொல்லுகிறான், இந்த ஒரு பாட்டு போதும், எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணன். சரியா? எல்லா உயிரிலையும் நான் தான் இருக்கிறேன். பாரதி அதை எல்லா உயிர்களிலும் பார்த்தான். அதைத்தான் கண்ணன் பாட்டில் சொன்னான். எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான்,
எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். கரெக்டா தேரை கொண்டு வந்து சாமி கிட்ட கோயில்ல நிறுத்துறாங்க. இந்தியா இதை உலகிற்கு தரும். சாதாரணமான வாழ்க்கை இல்ல. அவன் யானையால சாகல. யானை மிதிச்சதுக்கு 6 மாசம் உயிரோடு இருந்தான். அவன் செத்ததற்கு வேறு வேறு காரணங்கள். அந்த காரணங்களை எல்லாம் அலசுவதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்வோம். பாரதி தன் குருதியிலிருந்து மையை எடுத்து எழுதியவன். சிந்தனை ரொம்ப வலிக்குங்க. இந்த கவிஞர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க இல்லை. அவர்கள் உயிர் தரித்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம் நாம். ஒவ்வொரு கவிதையும் அந்த உயிரை பலி கேட்கிறது. உள்ள அந்த உயிரை உருவிதான் வரும். மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு, தேகத்தை சாய்த்துவிடு, அல்லால் அதில் சிந்தனை மாய்த்துவிடு என்ற தவிப்பு சாதாரண தவிப்பா? நீங்க பாரதியார் படம் இன்னைக்கு முடிஞ்சா போய் பாருங்க. ஞானராஜசேகரன், அவன் வாழ்க்கை சுலபமானதாக இல்லை. நாம் சொல்லுவோம் சகுந்தலா அம்மா, தங்கம்மா, செல்லம்மா என்று சொல்லுவோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல தகப்பனாக நல்ல கணவனாக இருக்க முடிந்ததா? தங்கம்மாவுக்கு கல்யாணம், ஆள் இல்ல ஊர்ல. வரலாறு போய் பாருங்க. சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பார். பிரமாதமான மராத்தி நடிகரை தூக்கி போட்டார். அதில் ஏதோ முடிச்சிரு. அதில் உட்காந்துருப்பார் ஒரு பாறையில். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். உட்காந்துருப்பார். ராத்திரி கழியும் 3 மணிக்கு. செல்லம்மா வந்து கையில் அந்த இது எடுத்து லாந்தர் எடுத்துட்டு தன் தம்பியோட வருவாங்க. என்ன கொஞ்சம் நினச்சி பாருங்க. எந்த தகப்பனுக்கும் இந்த நிலை வரலாமா? பாரதிக்கு வந்தது ஏன்? அவன் நமக்காக யோசிச்சான், அதனால வந்தது அவன் நிலைமை. நமக்காக யோசிக்காம அவனுக்காக யோசிச்சிருந்தா இன்னைக்கு அவன் நிலைமை இல்லை. நல்லா இருந்திருப்பான். அவன் சாவுக்கு நிறைய பேர் வந்திருப்பான். ஏன் வரல தெரியுமா? நமக்காக யோசிச்சான்ல. நாம எப்படி போவோம்? போல. அவன் அப்படி எழுந்திருச்சு நிற்பான். என்ன, நாளைக்கு தங்கம்மாவுக்கு கல்யாணம். ஓ, மாப்பிள்ளை யாரோ? கேள்வி. மாப்பிள்ளை யாரோ? தெரிஞ்சவங்க. சரி சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? நட்ட நடு ராத்திரியில வந்து கூப்பிடுறேன், பொண்ணுக்கு கல்யாணம்னு. அந்த குடும்பம் எப்படின்னு பாருங்க. என்ன செய்ய வேண்டும்? நீங்க வரணும், அத்திம்பேர் வரணும். ஓ, ஏன்? நீங்க வந்தா தங்கம்மாவுக்கு நல்லது. அப்பா இருக்கிறார், தகப்பனார் இருக்கிறாருன்னு தெரியும் இல்லையா? வந்தா நல்லது. அப்படியா? சரி. எழுந்திரிச்சு நின்று, அது ஞானராஜசேகரன் பிரமாதமாக ஃபில்ம் பண்ணியிருப்பார். எழுந்து நின்று இப்படி கண்ணை துடைப்பாங்க. கண்ணை துடைச்சி சொல்லுவான், நான் மகாகவி, உயர்ந்த சிம்மாசனத்தில் இருப்பவன். உங்களை போன்ற சாமானியர்களுக்காக இறங்கி வருவதில் பெரிய சிரமம் இல்லை. வருகிறேன், இப்பொழுது போகலாம். இவ்வளவுதான் பாரதி. குடும்பத்துக்காக ஒண்ணுமே செய்யலீங்க. அந்த குடும்பத்தில் அவர்கள் தவித்த தவிப்பு, அந்த ஓலம்லாம் இருக்கு இல்லையா? சாதாரண ஓலம் இல்லை. விக்கி விக்கி அழுதுட்டு இருக்கும் போது, பிஜி தீவுக்காக அழுதவன், வீட்டில் சோறு இல்லாத போது. அதுதான் அந்த கவிஞனுடைய ஆகப்பெரிய விஷயம். நான் சொல்லுகிறேன், பாரதி இந்த நாட்டை என்னன்னு சொன்னான். ஒரு தகப்பன் அவன் குழந்தை கிட்ட வாங்கின மிகப்பெரிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க. என் அப்பா நல்லவன், என் அம்மா நல்லவ, என் புள்ள நல்லவன், என் டீச்சர் நல்லவன், என் ஊரில் இருக்கிற கவிஞன் நல்லவன். நல்லவன்னு பேர் வாங்கணுங்க, பெரிய கஷ்டம். அதை நம்ம புதுக்கோட்டை பிரகதீஸ்வரன் தான் சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். 35 வருஷம் வாழ்ந்துச்சு ஒரு அம்மா புருஷனோட. உன் புருஷனை பற்றி சொல்லு அப்படின்னு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, அவ்வளோதான், 2 புள்ள பெத்திய, இவ்வளவுதான். எவ்வளவு ரிக்ரெட்ஸ். பாரதி சொல்லுகிறான் இந்த நாட்டை பற்றி, என் நாடு கல்வியில், ஞானத்தில், மோனத்தில், போகத்தில், யோகத்தில் சிறந்த நாடு. பாருக்குள்ளே என் பாரத நாடு நல்ல நாடு. நாங்க இது நல்ல நாடுங்க. இதுதாங்க இந்த தேசிய சிந்தனை. எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள், ஆன்மீகவாதியாக இருந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தினுடைய சிந்தனை என்பது இந்த நாடு நல்ல நாடு, உயிர்களை மதிக்கக்கூடிய நாடு, இந்த உலக பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கக்கூடிய நாடு என்று பாடிய அந்த பிரபஞ்ச கவி தன் தேசிய சிந்தனை மூலமாக
நமக்கு மிகப்பெரிய அடையாளமாக, இந்த உலகத்தில் தமிழர்களுக்கு மிகப்பெரிய அடையாளமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு சென்றிருக்கின்ற காரணத்தினால், அவனுடைய தேசிய சிந்தனைகளால் தமிழர்களாகிய நாம் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்கள், 2 பெண் சிங்கங்கள் மோதின.